பற்றி நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிற போது பெரிய பெருமாளுடைய திருவடியினுடைய அழகு, ஏன்னா முதல்ல அவர் திருவடியை தான் பார்க்கிறார். அந்த திருவடியினுடைய அழகானது இவர் மேலே விழுந்து இவரை அது அடிமை கொண்டது என்கிறது. இப்போ மழை இல்லாத காலமாக இருக்கும். இன்னைக்கு கூட ஆலிமலை கண்ணா 3 வரை செலுக்கிறதுக்கு மறந்து முந்த பிறகு செலுக்கிறோம். அப்போ மேகங்கள்லாம் உருவாகிறது. இந்த மேகங்கள் என்ன செய்கிறது? மேற்கு தொடர்ச்சி மலையில் குடகு என்கிற இடத்துல மழையாக பெய்கிறது. அங்கே இருந்து உற்பத்தியாகி காவிரியாக ஓடி வந்து அது வருவதையிலே எல்லோருக்கும் பயனை கொடுத்து அது கால்வாய்களாக பிரிக்கப்பட்டு இந்த நாட்டில் உள்ள எல்லோருக்கும் பயன்படக்கூடிய நிலையிலே இருக்கிறது காவிரியாறு. மேகம் என்பது பெருமாள். அந்த பெருமாள் என்ன செய்கிறார்? மேற்கு தொடர்ச்சி மலையிலே அங்கே மலைக்கு மேலே விழுந்தால்தான் கீழே இருக்கிறவங்கெல்லாம் பயன்பெற முடியும். அதை போல பெருமாள் என்ன செய்கிறார்னா, இந்த நாட்டில் உள்ளவர்களை ரட்சிப்பதற்காக பரமபதத்திலே இருந்து திருவேங்கட மலையில் இறங்குகிறது. அந்த பெருமாளாகிற மேகம் முதலிலே இறங்கிய இடம் திருவேங்கட மலை. அந்த திருவேங்கட மலையிலே வந்து இறங்கி நம்ம பூமியினுடைய அமைப்பு எப்படி இருக்குது? தெற்கு நோக்கி சரிந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி போர் போடுறவங்க நீரோட்டம் பார்த்தா எப்படி பார்க்குறாங்க? தண்ணி இப்படித்தான் ஓடுன்னு சொல்லுவாங்க. எங்கேயும் தண்ணி இப்படி ஓடாது. ஏன்னா வடக்கு தெற்காக தான் நீரோட்டம் இருக்கும். அதில் ஏதாவது சரியான இடத்த நம்ம பார்த்து போட்டால் போர் கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். அது மாதிரி இப்போ என்ன செய்கிறார்? வடக்கில் இருக்கிற திருவேங்கட மலையிலே வந்து இறங்குகிறார். அங்கே இருந்து நேற்றே பார்த்துட்டோம், அவர் தான் ஆறு என்று பார்க்குறோம். அந்த ஆறானது எங்கேருந்து? திருவேங்கட மலையிலேருந்து வழிந்து அப்படியே தெற்கு நோக்கி வந்து பள்ளமடையான ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலிலே பெரியமாளாக இங்கே இருக்கிறார் என்று சொல்வது. இப்போ மேகமானது மலையிலே பொழிந்து ஆறாக ஓடி மக்களுக்கு பயன்படுவதைப் போல பெருமாள் திருவேங்கட மலையிலே தொடங்கி திருவரங்க தளவிலே ஆறாக ஓடி வந்து நம்மளை அனுபவிக்க செய்கிறார், நன்மையை கொடுக்கிறார் என்கிற நிலைதான் இந்த பாசனத்தில் சொல்லப்படுகிறது. எடுத்ததுமே என்ன சொல்றாரு? அமலன். பெருமாள் எப்படிப்பட்டவன்? அமலன். மலம்னா கழிவு. அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டா கழிவே இல்லாதவன். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் மிகவும் தூய்மையானவன். தூய்மையானவன் எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது? நேற்றே பார்த்தோம். ஒரு வஸ்துவினுடைய ஏற்றம் எதிலே இருக்கிறது? குணத்திலே இருக்கிறது. குணத்தை கொண்டுதான் ஒரு பொருளுடைய தரத்தை நாம் நிர்ணயிக்கிறோம் என்கிற பார்க்கணும். இப்போ குணத்துக்குன்னா மதிப்பு இருக்கான்னு தெரியலை, இருந்தாலும் அதை வேற சொல்லியிருக்கிறதுனால நம்ம நம்பிக்கிறோம். ஏன்னா எல்லாரும் குணமாக குலமானா சினிமாலாம் எடுத்துட்டாங்க, பணமாக பாசமானா எடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு வஸ்துவிற்கு ஏற்றம் குணம். இந்த குணத்தை பற்றி பேசுகிற போது ராமாயணம் எப்படி உருவாகிறது என்று பார்க்கலாம். வால்மீகி முனிவர் நாரதரிடத்தில் கேட்கிறார், கோ குணவான், குணங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன் யார் என்ற கேள்வியை கேட்கிறார். அப்படி கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், இஸ்வாகு வம்ச பிரபவ அப்படின்னு சொல்லு. இஸ்வாகு குலத்திலே, இஸ்வாகு குலத்திற்கு அது ஏற்கனவே அது சூரிய குலம். அந்த குலத்திலே பிறந்தவர்கள்லாம் உயர்ந்தவர்கள். அந்த குலத்திற்கே பிரகாசமான நிலையிலே இருப்பவன் ராமன். ஏன் அந்த குலத்துக்கு பிரகாசமாக இருக்கிறான்னா, குணம் நிறைந்ததனாலே பிரகாசமாக இருக்கிறார். பண்பின் வடிவமாக ஒருத்தரை சொல்லணும்னு யாரை சொல்லலாம்? ராமனை உருவகப்படுத்தலாம். குணங்களினுடைய உருவகம் எப்படி இருக்கும்? நல்ல குணங்கள்லாம் சேர்ந்தா ஒரு உருவம் எப்படி இருக்குன்னா ராமனை அடையாளம் காட்டலாம். அப்படி வால்மீகி பகவானுக்கு நாரதர் சொல்லுகிறார், ராமன் குணமிக்கவன், குணமிக்கதிலேயே உயர்ந்தவனாக அரசனாக இருக்கிறான். அதுக்கு தான் சொல்றாரு கோ குணவான். கோன்னா அரசன், குணவான்னா குணமிக்கவன், குணமிக்கவர்களுக்கெல்லாம் தலைவனாகவே இருக்கிறான் என்று சொல்லுகிறார் நாரதர். நம்மாழ்வார்
தைத்திரிய உபனிஷத்திலே சொல்லப்பட்டதை தமிழ்படுத்துகிறார். எப்படி தமிழ்படுத்துகிறார்? அவர் பாசனம் ஆரம்பிக்கும் போதே திருவாய்மொழியில் எங்கே ஆரம்பிக்கிறோம்? உயர்வு அற உயர் நலம் உடையவன். உயர்வு அற உயர் நலம் உடையவன். நலம்னா குணம். உயர்வு அற உயர் நலம் உடையவன். பகவானுடைய குணம் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலே ரொம்ப உயர்ந்தது நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு மேலே இருப்பார். அதை காட்டில் ஒன்று உயர்ந்ததை சொன்னால் அதுக்கு மேலே இருப்பார். அப்போ உயர்வு அற, அவனுடைய உயர்வு இவ்வளவுதான் சொல்லவே முடியாது. உயர்வு அற உயர் நலம் உடையவன் எவன் அவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போ அங்கே திருவாய்மொழியில் ஆரம்பிக்கிற போது பகவானுடைய அடையாளமாக, பரமாத்மாவுடைய அடையாளமாக எது சொல்லப்படுகிறது? குணம்தான் சொல்லப்படுகிறது. இப்போ வால்மீகி சொன்னார், நம்மாழ்வார் சொன்னார். அதனால இங்கே என்ன செய்கிறார்? திருப்பாணாழ்வார் சொல்றார். திருப்பாணாழ்வாருக்கு எப்படி தெரியும் பகவானிடத்தில் இந்த உயர்ந்த குணங்கள் இருக்கிறதெல்லாம் எப்படி தெரியும்? அவர் தெரிஞ்சுக்கிட்டார். நான் மிக தாழ்ந்தவன். இங்கே பிறப்ப சொல்லக்கூடாது. குணங்களிலே, செயல்பாட்டிலே, ஞானத்திலே, அறிவிலே, அனைத்திலும் நான் தாழ்ந்தவனாக இருக்கிறேன். அப்படி தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய என் தாழ்ச்சியை பார்க்காமல் எம்பெருமான் தானாக என் மேலே விழுந்து என்னை ரட்சிக்கிறார். அது யார் செய்ய முடியும்? ஒருத்தர் உதவி செய்கிறோம். வீடு தேடி கேட்டு வந்தாலும் கதவை தந்துட மாட்டேன். 4 பேர் நடந்துருவாங்க. பார்த்தோம் இல்லையாப்ப? அப்படி இருக்கிறவங்க குணம். ஒருத்தர் கஷ்டம்னு கேள்விப்பட்ட மாத்திரத்தில், சாமி இந்த மாதிரி அவங்க கஷ்டம்னு சொல்கிறாங்க, உண்மையில வீட்டில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறா சொல்கிறாங்களே, ஏதாவது பணம் இடம் தேவையானு கேளுங்க, நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்க யார்? கேட்டாலும் கொடுக்காதவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு ஒரு ஆபத்து, ஒரு அவசரம் அப்படின்னா கேள்விப்பட்ட மாத்திரத்தில் உதவி செய்கிறவங்க யார்? குணத்திலே உயர்ந்தவர்கள். இல்லை இவங்க கிட்ட பணம் கொடுத்தா திருப்பி வராது, வாங்க முடியாதுன்னு நினச்சா அப்போ நம்ம தாழ்ச்சியை பார்த்து அவங்க நம்மளை ரசிக்கலை. ஆனால் பகவான் என்ன செய்கிறார்? திருப்பாணாழ்வார் மிகவும் ஞானக்குறைவான இருக்கிற நிலையில் தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறார். ஞானியாக இருக்கிறாங்க, பெருமாள் மேலே பாட்டு போடுறார். ஆனால் அவன் நினைக்கிறாரு நம்மை தாழ்ந்தவனாக நினைக்கிறார். அப்படி தாழ்ந்தவனான என் மேலே தானாக விழுந்து அவனை அனுபவிப்பதற்காக அவனை கொடுக்கிறார். பெருமாள் நம்ம அனுபவிக்கிறது ஒரு விதம், பெருமாள் அவனே தன்னை நமக்கு கொடுத்து அனுபவிக்க செய்கிறான் திருப்பாணாழ்வார். சரி, அப்படி நம்ம கூட சேர்ந்துட்டானே, அதனால் அவனுடைய மேன்மைக்கு ஏதாவது குறைவு வருமா? சொல்கிறோமா இல்லையா? அது பாட்டுக்கு ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இன்னொரு மாடு என்ன செய்யும்? அதை மேயதை கெடுக்கும். அப்போ எது கூட சேர்ந்தோ, தீயகந்தம் உள்ளதொன்றை சேர்ந்திருப்பதொன்றுக்கு தீயகந்தம் ஏறுமது போல் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம யார் கூட பழகிறோமோ அவங்க குணம் நமக்கு சார்ந்துடும். அப்போ திருப்பாணாழ்வார் பயப்படுறார், இவ்வளோ உயர்ந்த பெருமாள் நம்ம கூட வந்து நெருங்கிட்டாரு, அதனால் அவருக்கு குறைவு ஏற்பட்டு விடுமான்னா, அப்போதும் அவர் குறைவற்றவனாக பிரகாசமாக நிற்கிறான். தன் பிறப்பாலே உண்டான இழிவை பார்த்து திருப்பாணாழ்வார் என்ன செய்கிறாரு? நான் ஸ்ரீரங்கத்துக்குள்ளேயே வரமாட்டேன், ஸ்ரீரங்கத்துக்குள்ளே வர்றது என்ன, இந்த காவிரி ஆற்றை தாண்டி நான் அந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு தன் தாழ்ச்சியை பார்த்து விலகி ஓடுகிறார். ஆனால் பகவான் அவனை இருக்கிற ரசிக்கிறதுக்கு எதை பார்க்குறார்? திருப்பாணாழ்வார் பெரிய கோடீஸ்வரன், அவரை பிடிச்சி தூக்கிட்டு வாங்க, அந்த கோபுரம் கட்டி முடிச்சிடலாமன்னு சொல்லுது. பக்தியிலே உயர்ந்தவனாக இருக்கிறான். அவன் தாழ்ச்சியை பார்த்து என்னிடத்தில் இருந்து விலக பார்க்கிறான். அந்த தாழ்ச்சியே ஒரு காரணமாக வைத்து அவனை நான் பிடித்துக் கொள்கிறேன்னு சொல்லுவோம். இவர் எது தாழ்ந்ததுன்னு நினைக்கிறாரோ அதுதான்ப்பா இவனை ரசிக்கிறது எனக்கு காரணம். சாமி என்கிட்ட வியாதி இருக்குது, பக்கத்தில் வராதீங்க டாக்டர்கிட்ட சொன்னால் டாக்டர் என்ன சொல்வார்? அதனால தான் நான் பக்கத்தில் வர்றேன், உன் வியாதி இருக்கு நான் தான் வர்றேன், உன்னை ரசிக்கிறேன் நான் வரேன். அதை போல பகவான் வந்தான். அப்படி வந்தவனுக்கு ஏதாவது கேடு ஏற்பட்டு விடுமோ என்று நினைத்து பார்க்கிறார். ஆனால் அந்த பகவான் மேலும் பிரகாசிக்கிறான். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு? அமலன் எதோடு சேர்ந்தாலும் அந்த குறை அவனை ஒட்டுவதில்லை, அதனாலே அவன் அமலனாக இருக்கிறான். அதனால தான் நம்மாழ்வார் சொன்னார், என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதி.
என் கண் பாசம் வைத்தனர். என் கண்ணால் தாழ்ந்தவனாக இருக்கிறது. தாழ்ந்தவனா நம்ம என்ன சொல்றது? தாழ்த்திங்கிறது எப்படி? நம்மகிட்ட கர்ம வினைகள் இருக்கு. அந்த கர்ம வினைகள் தான் நம்மை தாழ்த்துகிறது. அதுதான் தாழ்த்தி. தாழ்ச்சின்னா நாங்கள் பிறப்படிப்படையாக இருக்கக்கூடாது. நம்ம இடத்துல இருக்கிற குணக்குறைவு, ஞானக்குறைவு, அஞ்ஞானம்தான் தாழ்ச்சி. இதெல்லாம் பகவான் இடத்துல இல்லை. நம்மோட சேர்ந்தா போன பரீட்சையில் நல்லா இருந்தால் 80 மார்க் வாங்கினா என் கூட சேர்ந்தா புண்ணியமாக 40 மார்க் வந்துட்டாங்க. அப்படி நம்மோட சேர்ந்தா குறையுமான்னா அவனுக்கு அது வராது. அதனால தான் சொல்றாரு, என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதி. என் மேலே பாசம் வைத்த பிறகு கூட அவன் சோதி வடிவம், அவனுடைய ஜொலிப்பு குறையலையா, அந்த பிரகாசம் அப்படியே இருக்கிறது என்று நம்மாழ்வார் அதை சொல்லுகிறார். அதைத்தான் இவரும் அமலன் என்று சொல்கிறார். ஏன் இவனை அமலன் என்று சொல்லுகிறோம்? எந்த குறையும் இல்லாதவன் சொல்லுகிறோம்னா, 8 விதமான குறைகள் இருக்கிறது நம்மிடத்தில். இந்த 8 விதமான குறைகள் யாரிடத்துல இல்லை? பரமாத்மாவிடத்தில் இல்லை. என்னென்ன குறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுகிற போது, பாவம் இல்லாமை. நம்மகிட்ட பாவம் இல்லாமல் இருக்கா? நம்மளை அறியாமலும் இருக்கு. அதனால தான் ஆண்டாங்காச்சார் சொல்ல போய விளையும் புகுதல்வா நின்றனவும் சொன்னாங்க. அப்போ முதல்ல அவனிடத்துல பாவம் இல்லாமை. இரண்டாவது விஜரண மூப்பின்மை. மூணாவதாக மரணமின்மை. நான்காவதாக துயரமின்மை. ஐந்தாவதாக பசியின்மை. ஆறாவதாக தாகமின்மை. ஏழாவதாக தனக்கு வேண்டியவை எல்லாம் நித்தியமாக இருக்கப்பட்டவன். ஒரு காலத்தில் வசதியாக இருந்தாங்க, இப்போ வசதி இல்லை. இப்போ ஒரு காலத்தில் ஏழையாக இருந்தாங்க, இப்போ பணக்காரங்களாக இருக்காங்க. இது மாற்றம், இது நம்மிடம் இருக்கு. ஆனால் பகவான் இடத்துல தனக்கு வேண்டிய எல்லாம் நித்தியமாக இருக்கப்பட்டவன். அதனால்தான் அவன் ஸ்ரீ சம்பந்தன். யாருனால? விராட்டி அவனிடத்தில் இருப்பதனால சகலவிதமான சௌகரியங்களும் அவனிடத்திலே நிறைந்து கிடக்கிறது. சத்திய சங்கல்ப. இதுக்கெல்லாம் மேலே என்கிட்ட பாவம் இல்லை, என்கிட்ட செல்வம் நிறையா இருக்குது, என்கிட்ட எந்த குறையும் இல்லை, ஆனால் ஒரு புரோஜனம் இல்லை. வீட்டுக்குள்ளே உட்காந்தாருன்னா எழுந்திரிச்சு வெளியவே வரமாட்டாங்க, யாரும் ஒரு புரோஜனம் பண்ண மாட்டார். அப்படின்னு இருந்தால் முடிக்குமா? இந்த சத்திய சங்கல்ப, இதனுடைய தமிழ் அர்த்தத்தை தான் அப்படியே ஒரு திரைப்படத்துக்கு பேர் வச்சாங்க. நினைத்ததை முடிப்பவன். சத்திய சங்கல்பன். தான் என்ன நினைக்கிறானோ அதை முடிக்கக்கூடிய சக்தி படைத்தவனாக இருக்கிறான். இந்த 8 விதமான குணங்கள் இருப்பதனாலே தான் அவன் அமலனாக இருக்கிறான். எந்த விதமான குறையும் இல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறார். நம்மிடத்தில் இந்த 8 இல்லைனாலும் ஒரு 6வது 4வது ஒரு விஷயம் கட்டாயம் நம்மகிட்ட இருக்கு. நினைத்ததை முடிப்போம். ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைச்சிட்டோம்னா எப்படியாவது கெடுத்தணும். அந்த ஒரு குணம் எப்படியாவது 7 குணம் இல்லாட்டி கூட இந்த ஒரு குணம் நம்மகிட்ட எப்படியாவது வந்து சேர்ந்துடும். இதெல்லாம் அவனிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். அவருக்கு இன்னொரு திறமை என்ன இருக்குன்னா, பகவானுக்கு தான் சுத்தனாக இருக்கிறது பெருசு இல்லை. எப்ப நான் யோக்கியன், என்னை எப்படி யார் எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கலாம், இருந்துடலாம். ஆனால் தன்னோடு சார்ந்தவர்களை எல்லாம் சுத்தனாக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா, அது பார்க்கணும் இல்லையா? நான் எல்லாரும் கூடயும் பழகுவேன், எல்லா இடத்துக்கும் அவங்க கூட போவாங்க, நான் எந்த தப்பு செய்ய மாட்டேங்க, எனக்கு நான் யோகிக்கேன்னு சொல்லி அவனையும் அங்கே போகாதே, அந்த தவறை செய்யாதேன்னு சொல்லக்கூடிய சக்தி இருக்கான்னா நமக்கு கம்மி. ஏன்னா சமயத்தில் நம்மளையே நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அதனால் என்ன ஆகுது? பகவான் தன்னை சுத்தமானவனாக வைத்திருப்பதோடு மட்டுமன்றி தன்னை சார்ந்தவை அனைத்தையும் சுத்தவனாக திறமை உடையவன். அதனால தான் நம்மால் வர என்ன சொன்னார்? துயர் அரு சுடரடி. அவனுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி? துயர் அறுக்கக்கூடிய திருவடி. நம்ம இடத்துல இருக்கிற துயர் அறுத்தார்னா, எனக்கு இருக்க காய்ச்சல் போயிடுச்சு, எனக்கு இருக்க மண்டவலி போயிடுச்சு, அதெல்லாம் செஞ்சுட்டார் பெரிய பெருமான். நம்மிடம் இருக்கக்கூடிய கர்ம வினைகளையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றையும் கலற்றுகிறானே, அதுதான் துயரரு சுடரடி என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றார். இப்படி இழிந்த நிலையிலே குற்றம் நிறைந்தவனாக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வார் உங்களிடத்திலே வந்து
பெருமாள் மேல் விழுந்து உங்களை அனுபவிக்க செய்ததுக்கு என்ன காரணம்? நமக்கு அந்த விஷயம் வந்துடும். நான் கனவுல கண்டேன் பெருமாள் என்று பேசினான், நான் உங்ககிட்ட மாத்திரம் எப்படி ஒன்று பேசினாரு, தன்னை வேறு இருக்கு அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்கு இல்லையா? இப்போ திருப்பானாதான் சொல்கிறார், நான் பெருமாள் என்கிட்ட வந்தாருங்கன்னா யார் நம்புறதுக்கு யார் இருக்கா? அப்போ சந்தேகம் வந்துச்சு, இத்தனை பேர் இருக்கமா உங்ககிட்ட மாத்திரம் எப்படி வந்தார் அப்படின்னா, பெற்றோர்களால் விட போகும். இந்த உலகத்தில் யார் யார் கைவிட்டாலும் நம்மளை பெற்ற தாய் தந்தையர்கள் கைவிடுவாங்களா? எனக்கு பகவான் தாயை போல தந்தையை போல, அதனால் என்னை கைவிட மாட்டாமல் வந்தார்கள். இதுக்கு மேலே அவனுக்கு எனக்கு இருக்கிற உறவை நான் என்னவென்று சொல்வது என்று விடப்போமோ என்றார். அதனால தான் அவனை எப்படி சொல்றார், அமலன் ஆதி. தாய் தகப்பன்னா நான் பெருமை, எனக்கு மட்டும்தான் பெருமாள் தாய் தகப்பன்னா. அப்போ உங்களுக்கு 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 எல்லாருக்குமே அவன் தான் இல்லை. நம்மளெல்லாம் படித்தது பிரம்மான்னு சொல்கிறாரு, அந்த பிரம்மாவுக்கு அப்பா வர. அதனால் என்ன சொல்கிறாரு, ஆதி அமலன் ஆதி அப்படின்னு சொல்கிறார். சொரூபங்களை கொண்டு எல்லோரும் மேல் விழும்படி இருக்கின்றான். அவங்க சொரூபத்தை பார்த்து அவரே போயிடுறார், அவனை காப்பாற்றிடலாம், எப்படியாவது காப்பாற்றிடலான்னு போகிறார். ஆழ்வார் விஷயத்தில் இழிவான தன்மையை பாராது மேல் விழுந்தான் என்பது. அவர்களுடைய தகப்பனாக தாயாக இருப்பதனாலே தான் என்னிடத்தில் இருக்கிற குறைகளை பார்க்காமல் என் மேலே வந்து விழுந்தான். நம்ம அதுக்கு உதாரணம் பார்த்துருக்கோம். ஒரு பசுவாண்டு கன்று போட்டுச்சுன்னா அது மேலே இருக்கிற அழுக்கை நம்மளை சுத்தம் செய்ய விடாது. நம்ம போனால் முட்டை வரும், அந்த அழுக்கையெல்லாம் தன் நாக்காலேயே சுற்றி பண்ணி தானே சாப்பிடும். இது அழுக்கு, இது கழிவுன்னு நினைக்காது. ஏன்? அந்த பிள்ளைப்பாசம். அப்படி பகவான் என்னன்னா நம்ம மேலே பிள்ளைப்பாசம் வைத்தவனாக இருக்கான். அதனாலே என்னை ரட்சித்தான், அதனாலே அவன் ஆதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். இன்னொன்று என்ன செய்கிறாரு, தன்னை அனுபவிக்க செய்து விட்டால் வேறொரு இடத்திலே நம்மை அவர் போக விடுவதில்லை. இங்கேயே அனுபவிக்க முடிக்கலை. இதை முடிச்சா தானே இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம். நம்ம எத்தனை நாளைக்கு வியாக்கியானம் பார்த்தாலும், எத்தனை நாளைக்கு பாசனம் தெரிவித்தாலும், சேவிச்சு முடிச்சுட்டோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம திருமலை ஆழ்வார் மாதிரி இதை மூட்டை வைக்க வச்சுட்டு வேறு ஏதாவது கையில் எடுக்கலான்னு வருதா? எத்தனை நாளைக்கு பேசினாலும், எத்தனை நாளைக்கு படித்தாலும் ஒரு அளவுக்கு மேலே நம்ம அதை அனுபவிச்சுட்டோங்கிற நிறைவில்லை. அப்படி தன்னிடத்திலே வந்தவற்றை வேறு பக்கம் போகாதபடியும் பார்த்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இல்லைங்க, நான் அவருக்கெல்லாம் தகுதி இல்லை, நான் கொஞ்சம் தாழ்ந்தவனா, அதை போக்கிட்டு நான் உன்னைய சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலே இருப்பதனாலே ஆதி. அந்த குணத்தினாலே ஆதி. இயற்கையாகவே இந்த உலகமெல்லாம் இல்லாத காலத்திலே, பிரளய காலத்திலே உலகத்தை எல்லாம் உலகமுண்ட பெருவாயான்னு சாப்பிட்டுட்டு அந்த ஆலை இலை மேலே படுத்திருந்தாரு. அப்புறம் திருப்பி அங்கிருந்து தானே இந்த உலகமெல்லாம் உண்டாச்சு. அவன் செயல்பாட்டினாலே ஆதி, குணத்தினாலே ஆதி, அவன் செயல்பாட்டினாலே ஆதி. சொரூபத்தை உண்டாக்கினான், தன்னை அழித்து கொண்டு இந்த சொரூபத்தை உருவாக்கினான். ஆக அதனாலேயும் ஆதியாக இருக்கிறான். ஆக அவன் முதலிலே சொன்ன அமலன் ஆதி, இந்த ரெண்டு வார்த்தைக்கு தான் நம்ம பார்த்தோம். இது இரண்டு நாளும் என்ன சொல்லப்படுகிறதுனா, அவன் சொல்லாலும் அவனுடைய செயலாலும் நம்முடைய குற்றங்களை போக்கி நம்மை ரட்சிக்கக்கூடிய குணத்தை உடையவன். அந்த குணங்கள் அனைத்தும் நிறைந்தவனாக இருப்பவன். நம்மளே இருக்கிற வீட்டில் பிள்ளைகளை நம்ம வெளியே எங்கேயா போய் சந்தோஷமாக வந்தால், ஒரு பெரிய வருமானத்தோடு வந்தால், நம்ம போன காரியம் முடிஞ்சுட்டு வந்தால் அவன் போய் பிள்ளையை கூட்டி மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு, நம்ம வெளியே போய் நம்ம போன காரியம் நடக்கல, ஃபெயிலியர் ஆகிருந்தால் என்ன செய்வோம்? அப்பான்னு இருந்தால் கூட போ, நம்ம நான் என்ன வேறு நிற்கிறாரு, அப்போ ஒரு நேரம் குணம் மாறிடுது. அப்படி பகவானுக்கு குணம் மாறிடுச்சுன்னா என்ன செய்யறது? இன்னைக்கு கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுருக்கிறாரு, நாளைக்கு ராவணனை கொல்ல போகிறேன், தள்ளி போய் தள்ளி விட்டு போனால் என்ன பண்ணணும்? எந்த நேரத்திலும் அவருடைய குணம் மாறாது. எந்த நேரத்திலும் கல்யாண குணங்கள் நிறைந்தவனாக இருக்கிறான். அதனால தான் என்ன சொல்றாரு, அமலன் ஆதி பிரான். அவன்தான் எனக்கு எல்லாமாக இருக்கிறான். என் உயிர், என் பீழ்ச்சி, என் மூச்சு, என் ஜீவன், எனக்கு கடவுள் எல்லாமே யாரு? பரமாத்மா. அவன்தான் எனக்கு பிரான் என்று சொல்றார். அமலன் ஆதி பிரான்.
அப்படி என்ன அவனுக்கு கடவுள் சொல்ல நல்லா செஞ்சிட்டாரு. இப்போ செஞ்சார், அவரை தன்னை கொடுத்து என்னை அனுபவிக்க வச்சார். அது பத்தாதா? அதுக்கு மேலே என்ன செய்ய போகிறாரு? நீங்கள் என்னை கொண்டு போய் பராமரத்தில் சேர்க்க போகிறாரு. அது பத்தாதா? அதனால் அவர் எனக்கு பிரானாக இருக்கிறான். தன் தாழ்வு பாராது என்னை அனுகரித்த உபகாரகன். நான் தாழ்ந்தவன் என்று என்னை வெளியே தள்ளாமல் என்னை காத்து ரட்சித்த உபகாரனாக இருப்பதனாலே அவன் பிரானாக இருக்கிறான், எனக்கு தலைவனாக இருக்கிறான். அமரன், குற்றமற்றவனாக, குணம் நிறைந்தவனாக, எனக்கு தலைவனாக இருக்கிறான் என்பதை அமரன் ஆதி பிரான். அப்படிப்பட்டவன் என்னையா அவங்களுக்கு செஞ்சார் அப்படின்னு கேள்வி. என்ன செஞ்சார்? அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். நான் எப்படி இருந்தேன் நான் தெரியுமா? இருக்கும்ல, இந்த உலகத்தில் இருக்கிறவனை பூரா ஏமாற்றி கூட நமக்குன்னு சொத்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைவோடு எனக்காக நான் அலைந்தேன். அப்புறம் என்ன செஞ்சேன்? பிறருக்காக அலைந்தேன். திருமங்கையாளர் சொல்லும்போது சொல்வார், பிறருக்கே உழைத்து ஏழையானேன். பிறருக்கே உழைச்சேன்னா ஊராருக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு நான் ஓசியில் வீட்டுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம் பண்ணேன். இந்த ஆத்மாவை தவிர இந்த உடம்புக்காக உழைத்ததே பிறருக்கே உழைத்து ஏழையானேன். இப்போ என்ன சொல்ல திருப்பானாந்தார்? நான் எனக்கு இல்லை பிறருக்கு என்ற நிலையிலே இருந்த என்னை பகவான் என்ன செய்கிறான்? தனக்கும் தன் அடியாருக்கும் உரியவன் நீ என்று என்னை ஆளாக்கி வைத்தது. அதனால தான் சொன்னார், அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன். என்ன செஞ்சுருக்கணும்? பெருமாளே நான் உனக்கு தான் சரணாகதி வந்தால் நீ எனக்கு மட்டும் அடிமையாயிரு அப்படின்னாலும் சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன செய்கிறான்? அடியவர்களுக்கு என்னை அடிமையாக ஆக்கி வைக்கிறான். ஏன் அப்படி ஆக்க வேண்டும்? என் தலையை இழுத்து அமுக்கி வச்சுக்கிட்டான் தன் காலின் கீழே அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்? ஒரு பெரிய விலை உயர்ந்த ரத்தனம் கிடைக்கிறது. உடனே என்ன செய்யலாம்? ராஜா எவ்வளோ விலை கொடுத்து வேணால் வாங்கி நம்மக்கிட்ட தான் அது இருக்கணும், அப்போ தான் நமக்கு பெருமை அப்படின்னு அந்த மன்னன் எப்படி வாங்குவானோ அதை போல நல்லதை கண்டால், நல்லதைன்னு சொல்றது இங்கே ஆத்மாவை, ஒரு நல்ல ஆத்மாவை கண்டால் தனக்கும் தன் அடியாருக்கும் உற்றதாக இருக்கும் என்று சொல்லி தன் அடியாருக்கு அடிமையாக்கி வைத்துக் கொள்கிறாங்க. ஏன் அடியாருக்கு ஆட்படுத்தணும்? அவரளவில் வைத்துக் கொள்ளலாமே அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஏன்னா இந்த ஆத்மாவுக்கான அடையாளம் என்ன? சேஷத்து. இதுதான் நமக்கு புறத்தாழ்வாருக்கு, ராமாயணத்திற்கு கருத்து வேறுபாடு வச்சுன்னு பார்க்கணும். இந்த ஆத்மாவுக்கான முதல் நிலை அடிமைத்தன்மை. அப்போ அடிமை யாரு காக்கின அடிமை? ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார், நான் தலைவருக்கு மட்டும்தாங்க அடிமை அப்படின்னா அவனால் அந்த தலைவருக்கு என்ன பண்ணுறது? எப்போ எலெக்ஷன் வருது, உன் பகுதியில் போய் நின்று வேலை பார்ப்பா 10 ஓட்டு வாங்கிக்கணும்னு சொன்னால் தானே அவன் அந்த அடிமையானதுனால போகணும். சாமி நான் உங்களுக்கு அடிமை ஆகிட்டேன், உங்கள் காரில் ஏறி உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு நான் அங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் அடிமையானதில் பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டேன். உனக்குன்னு ஒரு பகுதி கொடுத்துருக்கு, அங்கே போய் வேலை பார்த்து எடுத்துட்டு வாப்பான்னா என் காலை சுற்றிக்கிட்டே கிடக்குன்னு சொல்கிறாரு இல்லையா? அதை போல் பெருமாள் என்ன செய்கிறார்? நீ எனக்கு அடிமை ஆகிட்ட, ஆனால் நீ தொண்டு செய்வது யாருக்கு? என் அடியவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். நீ சேஷன் என்பதை நீ உணர வேண்டும் என்றால் என் அடியவருக்கு நீ அடிமை செய்ய வேண்டும் என்று அவன் அடியவர்களுக்கு ஆக்கி வைக்கிறான். அதனால் என்ன செய்கிறான்? அடியாருக்கு என்னை, நான் யார் அது தெரியுமா? தேக ஆத்மா அபிமானிகள், அதாவது உடலையே உயிராக கருதக்கூடிய இம்மண்ணுலக மாந்தர், அவர்கள் கூட என்னை தீண்ட மாட்டாங்க, என்னை சட்டம் பண்ண மாட்டாங்க. ஞானமே இல்லை அவங்களுக்கு, அவங்களே என்னை ஒரு போட்டா நினைச்சதில்லை. அப்படிப்பட்ட என்னை, சரீர போகத்துக்கு அடிமை செய்து போந்த என்னை, தன் தன்மையையும் சீர்மையையும் அறியாத என்னை, எவ்வளோ குறை இருக்குன்னு சொல்றார் திருப்பானாழ்வார். தன்னிடத்தில் எவ்வளோ குறை இருக்கு? தன் தன்மையையும் சீர்மையும் அறியாத என்னை, சரீர போகத்துக்கு அடிமை செய்து போன்ற என்னை, நன்மைக்கு அவனுக்கு நிகர் யாருமில்லாத போல தீமைக்கு நிகர் எனக்கு நிகர் யாருமே இல்லாத இருக்கக்கூடிய என்னை, பகவத் சேஷத்தளத்தவன் நின்றால் மீள வழியுண்டு, பாகவத சேஷத்தளவு சென்றால் மீளப் போகாது. இவ்வளவெல்லாம் குறை இருக்கிற என்ன செய்தான்?
நம்மக்கிட்ட வச்சா தப்பிச்சு போனாலும் போயிடும். ஏன்னா உலகத்தையே காக்க வேண்டியவர். வேறு ஏதாவது வேலைக்கு அப்படின்னு திரும்புறான்னா காணாமல் போனாலும் காணாமல் போயிடும். திருப்பி உன பிடிக்கிறது கஷ்டம். ஆனால் என்ன செய்கிறாரு, தன் அடியவர்களுக்கு கொண்டு போய் ஆட்படுத்த அப்படின்னு கொண்டு போய் இவ்வளவு குறை இருக்கிற என்னை பிடித்து திருத்தி நான் அவனை விட்டு நழுவி போகக்கூடாது என்பதற்காக என்னை என்ன செய்கிறான், அவன் அடியார்கள் கூட்டத்திலே கொண்டு போய் என்னை சேர்த்து வைக்கிறான், ஆட்படுத்த. ஏன்னா பகவான் அளவில் இருந்தால் கூட விலகி போனாலும் போயிடுவோம். ஆனால் கோஷ்டியோட சேர்ந்துட்டோம்னா விலகி போகிறது வாய்ப்பே இல்லை. என்ன காரணம், இன்றைக்கி ஒரு சோகமாக இருக்கும், ஒரு வருத்தமாக இருக்கும், போகலாம் இன்றைக்கி கோயிலுக்கு, எப்பயும் பார்க்குற பெருமாள் தானே, நாளைக்கு கூட பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படி நம்ம சோர்ந்து இருக்கிற போது இன்னொரு பாகம் வர்றாங்க, வாங்கம்மா அப்படியே சண்டை வரைக்கும் போயிட்டு வரலாம்னு என்ன செய்வோம், சரி வந்துட்டாங்க நம்மளை எப்படியாவது கிளம்பி அவங்க கூட போகலான்னு வந்துடுவோம். அப்போ நழுவ முடியாத இடம் எது, அடியார்களோடு இருப்பது. அதனால் அவன் என்ன செய்கிறான், என்னை அடியார்களிலே வந்து சேர்க்கிறான். விபீஷண சரணாகதி அடைகிறார். ராமனை அடையணும் தான் மிக பலவான், பெரிய வரம் பெற்றவன். தன்னுடைய அண்ணனான ராவணனை பகைத்து கொண்டு கூட வெளியே வருகிறான். வந்ததுமே நேராக ராமத்தை போக முடிஞ்சா போக முடியல. ஏன்னா சுற்றி வானர வீரர்கள் காவல் காத்து கொண்டு நிற்கிறார்கள். அவர்களெல்லாம் கடந்து போக முடியாது. வந்திருக்கிறது அகால நேரம், இரவு 12 மணிக்கு வர்றார். வந்திருக்கவர் ராட்சசன், ராவணனுடைய தம்பி. ஓ அங்கே வர வேணாம், இங்கேயே வச்சு ராமனை கொண்டாலும் வந்திருக்கிறாங்க போனது வானர வீரர்கள்லாம் விடமாட்டாங்க, சுற்றி மறைச்சி நிற்கிறாங்க. ஆனால் என்ன செஞ்சான், வந்து அவர்களையெல்லாம் சரணமடைந்து நீங்கள் என்னை நான் வந்திருக்கிறேன் என்று போய் ராமனிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லி, ராமன் இதை கேள்விப்பட்டு கூப்பிடலாமா வேணாமான்னு அவர் ஒரு விசாரணை நடத்தி எல்லோரும் மறுத்து ஆஞ்சநேயர் மட்டும் கூப்பிடான்னு சொன்ன பிறகு முதலிலே வேண்டாம் என்று சொன்னவர் சுக்ரீவன். அந்த சுக்ரீவனையே அனுப்பி நீ போய் கூப்பிடுவான்னு சொன்னார். அப்போ அந்த விபீஷன் ராமன் இடத்துல வந்து சேர்ந்ததுக்கு அனுகிரகம் செய்தவர்கள் யார் முதலிலே, அந்த வானர கூட்டம். அந்த வானர கூட்டத்தினுடைய அனுகிரகம் இருந்ததுனால தான் அவன் ராமனை அடைய முடியுது. அதனால் என்ன செய்கிறார் பகவான், அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்று இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அடியார்களோடு சமமாக எண்ணுகிறாரே அவர்களுக்கு என்னை அடிமையாக்கிவிட்ட பரிசுத்த சுவாபன்னா விமலன். ஏன் அவருக்கு அந்த விமலன் சொல்கிறார், அங்கே அமலன் சொன்னார், விமலன் சொல்கிறார். அந்த பரிசுத்த குணம் என்ன செய்ததுன்னா, ஏதோ பள்ளிக்கூடத்தில் சேர வந்து சேர்த்துட்டேன், இப்போ அட்மிஷன் போட்டேன், ஏதோ ஒரு கிளாஸில் போய் படின்னு சொல்லாமல் இவனை நல்ல மதிப்பெண் எடுக்க வைக்க வேண்டும் நினச்சா என்ன செய்வாங்க, நல்ல ஆசிரியர் இருக்கிற வகுப்பில் கொண்டு போய் அங்கே சேர்ப்பாங்க. இல்லை நல்ல படிக்கிற மாணவர்கள் இருக்கிற வகுப்பறையில் கொண்டு போய் இந்த பையனை சேர்த்துருவாங்க. அது மாதிரி இவர் என்ன செய்கிறாரு, என்னை அடியார்களுக்கு அடியாரால் 10-11 அப்படி இருன்னு சொல்லாமல் நீ இவர்களுக்கு தாசன் என்று என் நிலைமை நழுவி போக விடாமல் என்னை காப்பதற்காக இந்த காரியத்தை செய்கிறார். அப்படிப்பட்ட விமலனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடிமையாக இருக்கிறது நமக்கு பெருமையா தாழ்மையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து, நம்ம அடிமையாக இருந்தால் நமக்கு அது மேன்மை. அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லக்கூடியவர் யாரு, அந்த ஸ்ரீரங்கத்துக்கே தலைமை பட்டதாக இருக்க லோகசாரங்க முனிவருடைய தோளில் ஏறி போனவர். அந்த மண்ணை கூட மிதிக்க விடாமல் அவர் தூக்கி போனார், மூதாடைன்னு பேர். இவ்வளவு உயர்ந்த இடத்தை அடைந்த திருப்பானால்தான் நான் பகவானுடைய அடியவருக்கு அடியவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இது எப்படி சரியாகும், அப்படிப்பட்டவர் எப்படி அந்த முனிவாகனமாக போக முடியும்னு சொன்னால், இப்போ திருத்தலாய் இருக்கு, திருத்தலாய்க்கு பகவானுடைய திருவடியிலையும் சேர்க்கிறோம். மட்டத்தை கொடுக்குறோம், என்ன செய்கிறாரு, சமயத்தில் திருவடியில் சேர்க்கிறார், அர்ச்சனை பண்ணுறாரு. சமயத்தில் அவர் கையில் சேர்க்கிறார், சமயத்தில் அவர் திருமுடிக்கே கொண்டு போய் வைக்கிறார். திருத்துலாய் எங்கே வச்சாலும் அந்த திருத்துலாய் பகவானுக்கு அடிமை, அதில் மாற்றுக்கருத்துல இல்லை. அதே போல் நான் முடிவாகனாக வந்தாலும் சரி, நடந்தே சன்னதிக்குள்ளே வந்திருந்தாலும் சரி, நான் அவனுக்கு அடிமை என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா அவர் ஏறி வரும்போது நான் வந்து பிராமணனுடைய தோளில் உட்கார்ந்துருக்கிற சிந்தனை அவருக்கு மரக்கட்ட மாதிரி வந்தார். பகவான் இட்ட வழக்காக
என்னை இப்படி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற உத்தரவு பகவான் போட்டது. அதனால் ஒரு பிராமணனுடைய தோளில் ஏறி உட்காந்துட்டு எனக்கு சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, வருத்தமும் இல்லை, நிர்பரமாக இருக்கிறேன் என்று வந்தவர். அதனால் அவர் அடியவருக்கு அடியவனாக்கினாலும் கூட அவருடைய நிலை இங்கே தாழாது. அதனால விமலன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவனை அடிமையாக இவரை அடிமையாக்கியதனாலே பகவானுக்கு ஒரு ஒளி விஞ்சுகிறது. அதனால சொல்றார் விமலன் அப்படின்னு சொல்ற ஒரு நிலையை அடைகிறார். மின்னவர் போல் அமலன் ஆதி பிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் சொல்லி முடிச்சார். அதுக்கு பிறகு கேட்கறவங்க சந்தேகம், அவருக்கு ஆளே கிடைக்கல போல சாமி, வேறு ஆள் கிடைக்காம யாரையாவது ரசிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்காக அவர் அப்படி பார்க்கும்போது எதுக்கு நீங்கள் கிடைச்சிருக்கீங்க, உங்களை அவர் ரச்சா பண்ணிட்டார் போல, ஆள் கிடைக்காம அலையிறவர் போல இருக்கு, அதனால தான் உங்களெல்லாம் ரசிச்சிருக்கார் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, விண்ணவர் போல். அவன் யார்? நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள் ஒரு பக்கம், தேவாதி தேவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அனைவரும் கூடி பகவானே நாங்கள் உனக்கு தாலாட்டு பாட வேண்டும் என்று ஏங்கி கொண்டு கிடக்கிறார்கள். பாருங்க பாசுரம் பாருங்க, அன்னுபுக கவுசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு தாளையலோன்னு பாட்டு பாடும். அது மாதிரி பகவானுக்கு என்னன்னா நித்தியர்கள் முக்தர்கள் தேவலோகத்தில் இருக்கிற அனைவருமே என்ன செய்கிறாங்க? இவனுக்கு நம்ம தாலாட்டு பாட வேண்டும் என்று ஏங்கி கிடக்கிறார்களாம். ஆனால் அவர் என்ன செய்கிறாரா? ஒரு வயக்காட்டை நெல் விளைஞ்சு கிடக்கும், நெல்லெல்லாம் அறுத்துட்டு போயிடுவாங்க, அறுத்து அது கட்டை கட்டி சமந்து கொண்டு போய் களத்தில் அடிச்சிடுவாங்க. அது நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும் போது. இப்போல்லாம் ஒரு மிஷின் உள்ளே இறங்குது, வைக்கல் வேறு நெல் வேறு புறம் மூட்டையில் பிடிச்சி கொடுத்து கட்டி போட்டு போயிடுது. அப்படியே இந்த வயக்காடெல்லாம் அழுத்து முடித்த பிறகு அந்த காலத்தில் சொல்லுவாங்க சிந்துமணி பறக்கிறதுன்னு வருவாங்க. அந்த வயல்காட்டிலே கட்டுறதுக்கு தவறி போன அந்த கதிரெல்லாம் அங்கங்கே கிடக்கும். அதையெல்லாம் பிறக்கி எடுத்து கொண்டு போய் அதை நெல்லாக்கி அரிசியாக்கி சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாங்க, சிந்துமணி பறக்கிறவங்க. இப்போ திருப்பானாங்கவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே தேவர்கள் தாளாட்ட தயாராக இருக்கிறாங்க. நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன்னா, அந்த வயக்காட்டில் சிந்தி கிடக்கிற நெல்லுமணியெல்லாம் பிறக்கி அதை சாப்பிடக்கூடிய ஒரு விஞ்சவர்த்திக்கும் கீழான நிலையில் இருக்கக்கூடிய என்னை ரட்சிப்பதற்காக அவன் இங்கே வந்திருக்கிறான். ஆள் இல்லாமல் தான் வரல, இருக்கிறாரெல்லாம் விட்டுட்டு என்னையை காப்பாற்றணும்னு இங்கே வந்திருக்கிறான் என்று நித்தியரோடு முக்தரோடு ஒத்த நிலையிலே என்னை அருகடித்தான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த வள்ளல் தன்மை அவனிடத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன் அந்த வள்ளல் தன்மை அவனிடத்திலே இருக்கிறது? முக்தேஸ்வரிகள் முக்தர் என்ன நினைப்பாங்க? எந்நேரம் பகவான் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தால் போதும், இவர் ஊராருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும் நினைக்கிறாங்க இல்லையா? அவங்க கூட இருக்கிறதுனால இவருக்கும் அந்த வள்ளல் தன்மை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவங்களுக்கு சந்தேகம் தெரியல. சாமி இந்த பூமிக்கு வரும்போது சொல்கிறாங்க இல்லையா, கையில் ஒரு விளக்குடன் வந்தால் ஒரு மனிதனை கேளுகிறேன் ஒரு பாட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் இந்த பூலோகத்துக்கு வந்து யாரையாவது ரசிக்கலான்னு பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அவர்கிட்ட கிடச்சிருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாரு? விரையாறு பொழில் வேங்கடவன். விரையாறு பொழில்னா நறுமணம் கமலக்கூடிய மலர்கள் நிறைந்த சோலைகளாலே சூழப்பட்ட காட்டிலே இருக்கக்கூடிய வேங்கடத்திலே வாழக்கூடியவன். விரையார் பொழில் வேங்கடவன். கண்ணா வாவென்றும் மண்ணோ விண்ணோருக்கு என்று சொல்லுகிறபடியே இந்த மண்ணுலகில உள்ள முழுமூச்சுக்களுக்கும் பரமயத்துள்ள நித்தியர் முக்தர்களுக்கும் என்ன ஆசையை கொடுக்குறார்? ஆழ்வார் பாசனத்தில் சொல்றார், கண்ணா வாவென்றும் மண்ணோர் விண்ணோருக்கு. வாவா கண்ணான்னு கெஞ்சுறாங்களாம். யார் யார்? தேவர்கள் நித்தியர்கள் முக்தர்கள்லாம் நாங்கள் உனக்கு ஏதாவது செய்யணுமே. என்ன செய்யணும்? வழிவிழா அடிமை செய்ய வேண்டும், உன்னை விட்டு விலகாது நின்று உனக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று மன்னவர்களும் விண்ணவர்களும் தேவர்களும் போட்டி போட்டு கொண்டு இருக்கிற பெருமாள் தான் என்னைய ரசித்தார். நம்ம ஆள் இல்லாமலாம் ரசிக்கிறேன். அவன் எங்கே இருக்கிறான்? விரையார் பொழில் வேங்கடவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட பெரிய பெருமாளைத்தானே இவர் சேவிக்க ஆரம்பித்தார். இப்போ ஏன் விரையார் வேங்கடவன் அங்கே போயிட்டாரு அப்படின்னா,
பகவானை இங்கே அனுபவிக்கிறார் ஸ்ரீரங்கத்தில். அந்த ஆழத்துக்குள்ளே விழுந்துட்டார். இப்போ நம்ம திடீர்னு நம்ம கால் தவிர தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம்னா நம்ம தண்ணியை விட்டு வெளியே வரணுங்கிற சிந்தனை நமக்கு முதல் வராது. இந்த காலை கொண்டு போய் எங்கேயாவது தரையில் ஊண்டிடுவோம்னு நினச்சி நம்ம காலை என்ன தேடும், கீழே தொலாவும். எங்கேயாவது தரை தட்டுதா, ஏதாவது பனி கிடைக்குதான்னு காலை தொலாவும். அது மாதிரி இவர் பெரிய பெருமானுங்கிற கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டார். அவரால் திக்குமு காட்டுறாரு. திருப்பானாள் வந்தாங்க, ஐயோ என்னால் முடியல அப்படின்னு எதையாவது பிடிச்சி தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா காலை தேடி ஓடுறார், எங்கே ஊண்டலான்னா. அப்போ அவர் ஊன்ற இடமாக எது கிடைக்கிறது? திருவேங்கடம் தான் கிடைக்குது. அப்பா ஒரு மேடு கிடச்சிருச்சு, கொஞ்சம் மூஞ்சியை வெளியே காட்டி மூச்சு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிலையில் விரையாறு பொழில் வேங்கடவன் அப்படி போய் விழுந்தார வேங்கடவன்கிட்ட. அது இவரை காப்பாற்றி வெளியே விட்டுருமானா அது அதை விட பெரிய ஆழமான கடல், திருப்பிக்குள்ளே கொண்டு போய். அது தெரியாமல் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் நிற்கிறார். விரையாறு பொழில் வேங்கடவா அப்படின்னு திருநாரையூர் அறையர் சொல்கிறார். இந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கிறேன்னு அந்த ஆபத்தில் போய் மாட்டிக்கொண்டார் திருப்பானாழ்வார். அந்த பராசர பட்டர் சொல்லுகிற போது என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தரை பற்றி நம்ம சிறப்பாக கவி பாட போகிறோம். அப்படி கவி பாடணும்னா என்ன செய்யணும், மொதல் அவர் எங்கேருந்து வந்தார்னு சொல்லணும். இப்போ நம்ம ஆச்சாரி தனியெல்லாம் செய்யணும். அஞ்சு மாநகரத்தில் அவதரித்தார் வாலியே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன, அவன் எங்கேருந்து வந்தாங்கன்னு நம்ம முதல் சொல்லணும். அதை என்ன செய்கிறாருங்கிறது, முதலிலே அவன் வந்து இறங்கிய இடம் திருவேங்கடம். திருவேங்கடத்தில் இருந்துதான் அப்படியே வலிஞ்சு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். அப்போ இவர் முதல் எங்கே இருந்தான்னு சொல்லணுமா இல்லையா? இப்போ நம்ம திருவேங்கடத்துக்கு போனால் என்ன சொல்கிறோம், முதல் போனதும் வராகசாமி சேருங்க. ஏன்னா அவர் தான் இந்த ஊருக்கு பூர்வீகத்துக்காரு. இவர் சும்மா வந்தவர்னு சொல்கிறோம். அப்போ இருந்தவருக்கும் வந்தவருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படி இவரை கவி பாடும்போது என்ன செய்கிறார்னா, அவன் எங்கே இருந்து இறங்கி எங்கே வந்தான். கண்ணன் வைகுண்டத்தில் இருந்து நேர ஆயர்பாடி பண்ண. அவன் மதுராவிலே இறங்கி சிறையிலே பிறந்து அங்கே இருந்து வசுதேவரினாலே கொண்டு வந்து ஆயர்பாடியில் சேர்க்கப்பட்டான். அப்போ ஆயர்பாடிக்கு தான் சிறப்பு. மதுராவில் ஒரு இடம் தான் சிறப்பு. என்ன சிறப்பு, அந்த சிறைச்சாலை மட்டும்தான். அதோடு நம்ம வெளியே வந்துடும். வேறு எங்கேயாவது போய் பார்க்குறோமா? அங்கேயே முன்னாடி ஒரு யானை இந்த மாதிரி காட்டுறாங்க, இந்த இடத்துல யானை அழைச்சி கொண்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆயர்பாடிக்கு எவ்வளோ சிறப்பு. அப்படி அவன் இறங்கி வந்த சேர்ந்த இடத்தையெல்லாம் சொல்லணும். அதுபோல் திருப்பானாழ்வார் என்ன செய்கிறார், அவர் வைகுண்டத்தில் இருந்து திருவேங்கடத்தில் இறங்கினார். அதனால் அந்த சிறப்பையும் சொல்லி இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய சிறப்பையும் சொல்லுகிறார் என்பதனால அவர் விரையார் பொழில் வேங்கடவன், இன்னவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் சொல்றார். அச்சாவதாரத்தில் நமக்கு தங்கமயமான திருவெளியை உடையவன் யார்? தங்கம்னா கெட்டியாது, உடனே கடுமையான ஆளான்னு சொல்லியிருக்கிறார். மென்மையான ஆள். அப்படி மென்மையான அளவிலே தங்கமயமான திருவடியை உடையவன் திருவேங்கடவன். அதனால் அந்த திருவேங்கடவனையும் தொட்டு நிமலனாக இருக்கிறான். விரையார் போல் மின்னவர் போல் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன். அப்போ அமலன் நிமலன் நிமலன். நிமலன்னா என்ன, காரணமே இல்லாமல் நம்ம உதவி செய்யறது. நம்ம பாட்டு போய்கிட்டு இருக்கோம், வாப்பா என்ன ரூபா வச்சுக்கிறோம், எதுக்க கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்தேன். அப்படிப்பட்ட குணம் நிறைந்தவனாக இருக்கிறான். காரணமே இல்லாமல் என்னிடத்திலே கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் நிமலன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஆழ்வார் தேடி போய் என்னை காப்பாற்றுன்னு போய் நிற்கலை. பகவானே என்னை வந்து நீ ரட்சணம் பண்ண வேணும்னு போய் நிற்கலை. இவர் பாட்டுக்கு காவேரியினுடைய தென்கரையில் பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்கார். அது மட்டும் தவிர வேறு ஒன்றுமே செய்யலை. அவர் என்ன செய்கிறார், பட்டரை அங்கேருந்து அனுப்பி நீ போய் அவரை கூப்பிட்டு வா, அவன் வந்தால் தான் அந்த கோவில் கதவு திறக்கும்னு சொல்லி என்ன காரணத்துக்காக கூப்பிட்டாரு. இவர் வந்தால் உண்டியில் 1 லட்ச ரூபா பணம் போடுவார் திருப்பானாழ்வார் விட்டார். அவரை அடுத்த நேரம் சாப்பாட்டு பண்ணி இல்லாமல் இருக்கிறார். அப்படி எந்த விதமான காரணமும் இல்லாமல் என்னை ரட்சித்ததனாலே அவன் நிமலனாக இருக்கிறான். என்னை ரட்சிப்பதற்கு பச்சையிட்டவன் யாருன்னா பெருமாள். அவரால் கூட்டி என்னை காப்பாற்றுறேங்கிற. இப்படிப்பட்ட நல்லவரை எங்கேயாவது கிடப்பாங்களாம். நம்மனா இப்போ என்ன சொல்லுவோம், கேனப்பொழி எங்கே இருக்கா இல்லையான்னு தெரியாமல் கூட எனக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்க, ஏற்கனவே என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பகவான் அதை பற்றி நினைப்பது இல்லை. அதனால தான் சொல்கிறேன், அமலன் அமலன் சொன்னதுனால என்னை பகவான் தனக்கு அடிமையாக்கி கொண்டான் அப்படின்னு சொல்கிறார். விமலன் தன் அடியாருக்கு என்னை அடியனாக்கி கொண்டான். அதற்கடுத்து நிமலன்
நான் எதுவுமே கேட்காம எனக்கு உதவி செய்கிறார். நின்மலன் ஆழ்வாருக்கு உபகாரம் செய்ததாக என்னாது தன் பாக்கியமாக எண்ணினான். அப்போ அந்த வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் இருப்பாங்க? அமலன், விமலன், நிமலன், நின்மலன். அது என்ன காரணம் தான்? உதவியெல்லாம் எனக்கு செஞ்சுட்டு அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் திருப்பானாவருக்கு உதவி செஞ்சேன் அப்படி சந்தோஷம். அவர் பாட்டுக்கு புறப்பட்டு வைகுண்டம் போயிட்டார். இவருக்கே சந்தோஷமா இருக்கேன், நான் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கணும், என்னை காப்பாற்றினேன், நான் தாங்க சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு கொடுத்ததுனால எனக்கு சந்தோஷம் என்று இருப்பதனால நின்மலனாக இருக்கிறான். அப்போ நிமலன், அமலன், நிமலன், விமலன், நின்மலனாக இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவனான? நீதி வானவன், நீதி நிறைந்தவர்கள் வாழக்கூடிய வானத்தை தனக்கு உடைமையாக உடையவன். அங்கே என்ன இருக்குன்னா, அந்த ஆண்டான் அடிமை என்ற தன்மைகள் முறை மாறாத பரமபதம் அங்கே. அங்கே போனால் யார் பெரியவங்க கிடையாது, சொன்னாங்க ஒரே பெரியவர் பெருமாள், எல்லாரும் ஒன்று. இவர் 1000 ரூபா டிக்கெட் வந்தாருமே, ஒரு 10,000 ரூபா டிக்கெட் வந்தாருன்னா அங்கெல்லாம் கிடையாது, ஒரே மாதிரி. அவன் உயர்ந்தவன், அவன் பரமாத்மா, அவன் சேஷி, நான் சேஷம், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நீதி வானவனாக இருக்கக்கூடியவன். ஏன் அங்கே சொல்றாருன்னா, அங்கே கலக்குவாரும் இல்லை கலந்துவாரும் இல்லை. இங்கே வந்து சொல்லலாம், இங்கே எங்கே பொழுது போட்டுட்டு இருக்கீங்க, நாளைக்கு காலையில் அங்கே எல்லாம் வெட்டுறாங்க, போனால் சாப்பிட்டு வந்துடலாம், அந்த விஷயம் இல்லை. வான்னு கொடுக்குறது ஆளு. அதில் கலக்குவாரும் உண்டு, கலக்கமும் உண்டு. அங்கே கலக்குவாரும் இல்லை கலங்குவாரும் இல்லை. இங்கே நமக்கு என்ன செய்யணும்? கலக்குகிறது பிரகிருதி, கலங்குகிறான் சேதனன், தெளிவிக்கிறான் ஆச்சாரியன், தெளிந்து கிடக்கிறான் எம்பெருமான் சொல்ல. நம்மளை கலக்கிக்கிட்டே தான் இருக்கு. கோயிலுக்கு போகலாமன்னா போவோமா வேணாமா, போவோமா வேணாம், வாசல் வர வரைக்கும் அந்த குழப்பம். அது மாதிரி அங்கே அந்த நிலைமெல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட நீதி வானவன் எங்கே இருக்கார்? நீங்கள் இவ்வளோலாம் சொல்கிற அமலன், விமலன், நின்மலன் சொல்கிறீங்கள, இவர் எங்கேயா இருக்காரு? வேங்கடத்தில் சொன்னால் நீ இருக்கிற ஸ்ரீரங்கத்தில்னா நீள்மலில் அரங்கத்தம்மான், நீண்ட மதில்களை கொண்ட அரங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மான், என் தலைவன், எனக்கு தலைமையாக இருக்கக்கூடியவன். அதனால தான் இந்த பாசனங்கள்லாம் கேட்டுட்டு பின்னாடி வந்த திருமங்கால் வந்து எனக்கு மதுரை தான் பெருமாள் பிடிக்கும் கொடுக்கணும், மது கட்டுற வேலையை பார்க்கலான்னு யார் வீட்டு பணத்தை வேணால் எங்கே வேணால் எடுத்து நம்ம மது கட்டி போகணும். அப்படி அவர் மது கட்டி விட்டதுனால அது ஊராச்சு, ஊரானதுனால இன்றைக்கி ஃப்ளாட் ஆச்சு. ஃப்ளாட் ஆகிறதுனால தென்னை மரம்லாம் போச்சு. இப்போ என்ன செய்கிறாங்க, எல்லோரும் எங்கே சுற்றினாலும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து நம்ம இருந்தால் இங்கே நமக்கு ஆத்மா புரிஞ்சா நல்லதுன்னு எல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நீள்மலில் அரங்கத்து அம்மான் அப்படின்னு சொல்கிறார். திரு கமல பாதம், அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பகவானுடைய திருக்கமல பாதம் சொல்கிறார். அவனை பெரிய அழகு கடல், அதுக்குள்ளே விழுந்துட்டோம். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது நமக்கு ஒரு பிடி வேணும் இல்லையா? யாராவது நீச்சல் ஒரு தண்ணிக்குள்ளே கிடைக்கவனை காப்பாற்ற போனால் முதல்ல என்ன செய்யலாம்? காப்பாற்ற வந்து கட்டி பிடிச்சிருவோம், அவன் கையை காலை ஆட்ட விடணும். இப்போ நம்ம வந்து இவர் என்ன செய்யறாரு? ஆர்வ கோளாறுல பெருமாள் ஆண்டு விழுந்துட்டார். இப்போ தப்பிக்கிறதுக்கு என்னடா வழின்னு கையை காலை ஆட்டி பார்க்குறாரு. கடைசியில் அவனுடைய கமல பாதம் இவர் கையிலே சிக்கிறது. அப்பா இதை பிடிச்சி நம்ம தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிற ஒரு தாமரை பூவை உதாரணமாக காட்டுகிறார். அவருடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடினா, தாமரைக்கு என்னென்ன சிறப்பு? அழியாத அழகுடையது, குளிர்ச்சி உடையது. அதனால் நம்ம தாமரை மணி போடுறோம். ஏன்னா நம்ம வந்து பெருமாளே குளிர்ச்சியாக இருக்கிறோம், அதனால் நம்ம குளிர்ச்சியாகவே தாமரை மணி போடுறோம். அது குளிர்ச்சி உடையது, நல்ல நறுமணத்தை உடையது, மலர்ச்சி உடையது, மென்மை உடையது. இந்த எப்போ மலரும்? அது சூரியனை பார்த்துட்டா மலரும். அது மாதிரி பகவானுடைய திருவடி எப்போ மலரும்? அடியவர்களை பார்த்துட்டா அப்பா நம்ம பெருமாளை சேவைக்கு வந்துட்டாங்களேன்னு திருவடி மலரணும். திருவடி மலருகிற போது பாகவதனுடைய முகம் மலரும். அப்போ 2 பேருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இது இருக்கிறது. அதனால் திருக்கமல பாதம் வந்துங்கிற அந்த திருவடியை தேடி அயன் அரண் என்று சொல்லப்படக்கூடிய தேவாதி தேவர்கள்லாம் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினச்சி பார்த்தாலும் அந்த திருவடி பக்கத்தில் போக முடியலை, அனுபவிக்க முடியலை. அதுக்கு முயற்சி பண்ணுறாங்கண்ணா. எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு கடை நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்,
இப்போ இந்த காலத்தில் இன்சூரன்ஸ் போட்டுரும். இந்த காலத்தில் கப்பலில் பொருளை ஏற்றிடுவாங்க. மலேசியாவில் வாங்கி சிங்கப்பூரில் வாங்கிட்டாங்கன்னா ஏற்றி அந்த பொருளை அனுப்பிச்சி விடுவாங்க. அங்கேருந்து அனுப்பும்போது அங்கே அப்பா வாங்கியிருப்பார். இங்கே பிள்ளைக்கு ஃபோன் போடுவார், அப்பா கப்பலில் வாங்கி அனுப்பிச்சிருக்கேன் வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவர் என்ன செய்வார், கப்பல் வந்து ஒழுங்காக கரை செய்யுமா, வர்றதுக்குள்ளே புயல் அடிச்சிருமா, நிறையா முதல் போட்டிருக்கோமேனு இவர் பாதி தூரம் படகுல போயிடுவார். அந்த கப்பல் இருக்கிறது போய் அந்த கப்பலுக்குள்ளே ஏறி அவங்களெல்லாம் ஒழுங்காக வேலை வாங்கி கொண்டு வந்து கரையில் சேர்ப்பார். இந்த ஒரு கஷ்டம் அதில் இருக்குது. அதை போல தான் அயன் அரண் போன்றவர்கள்லாம் பகவானுடைய திருவடி அடையணும்னா அந்த கடலில் கப்பலில் வாங்கி பொருள் அனுப்புற மாதிரி அதை தேடி ஓடணும், அதை காப்பாற்றணும், கொண்டு வந்து கரை சேர்க்கணும். இவ்வளோ கஷ்டம் அவர்களிடத்துல இருக்கிறது. ஆனால் இவரிடத்துல என்ன, ஒன்றுமே இல்லை. நான் வாங்கணும்னு நினச்சேன், அந்த பொருள் வந்து என்கிட்ட சேர்ந்துச்சு. எனக்கு எந்த விதமான பாரமும் என்னிடத்திலே இல்லை. அதனால் நான் எந்த கடலில் பாதி தூரம் போகிறது, அந்த கப்பலை பாய்மரம் ஒழுங்காக கட்டியிருக்கான்னு பார்க்கறது, இந்த கட்டாயமெல்லாம் எனக்கு இல்லை. என்னை அவனே வந்து அந்த பாதம் வந்து என்னை ரட்சகம் கொண்டது. கமல பாதம் வந்து என் கண்ணுள் ஒக்கின்றதேங்கிற அந்த கமல பாதங்கள் வந்து என் கண்ணில் நான் பார்த்தேன், என் கண்ணை சிவக்க வைத்தது. உற்று நோக்கினேன், அந்த பாதம் என் கண்ணுக்குள்ளேயே போய்விட்டு, கண்ணுக்குள்ளேயே இருக்கு, என்னை விட்டு எங்கேயும் போல. அப்படி என் கண்ணிலே ஒக்கின்றதே என்று சொல்றார். அப்போது இந்த பகவானை அனுபவிக்கிற போது முதலிலே அவர் ஆரம்பித்த இடம் எங்கே ஆரம்பிக்கிறார், அவனுடைய திருவடியிலே ஆரம்பிக்கிறார். திருவடியில் ஆரம்பிக்கிறதுனால தான் அமலன் ஆதி பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோல் விரையார் போலில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீலி வானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணுள் ஒக்கின்றதே, என் கண்ணுள்ளேயே நீங்காமல் இருக்கிறது. இது அப்படியே நம்மாழ்வாரை ஒப்பிடுறாங்க. நம்மாழ்வார் என்ன சொல்றாரு, உயர்வர உயர்நலம் உடையவன். அமலன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, உயர்வர உயர்நலம் உடையவன். ஆதி, அந்த உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன்தான் ஆதி. பிரான், மயர்வர மதிநலம் அருளினான். எனக்கு செய்த நன்மை என்ன, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்ததுனாலே தலைவனாக இருக்கிறான். அடியார் பயிலும் சுடரொளி, அந்த அடியாருக்கு தான் பயிலும் சுடரொளியாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் சொல்லி விண்ணவர்கள் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு சொல்லி இந்த பாசனத்திற்கும் நம்மாழ்வாருடைய முதல் பாசனத்தில் இருக்கிற விஷயங்களும் ஒரே கருத்தை தான் நமக்கு சொல்லுகிறது. அவர் கொஞ்சம் விரிவாக சொன்னார், இவர் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னார். நீங்களும் அது மாதிரி சுருக்கமாக சொன்னால் போதும் சாமி நீங்கள் நினைக்கிறது இப்போ எனக்கு கொஞ்சம் தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் விஷயம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆழங்கால் பண்ணி சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போகுது. அது ஒரு விஷயம் விட்டு போனால் கூட வீட்டில் போய் சங்கடமாக இருக்குது. இந்த விஷயத்தை சொல்லாமல் விட்டுட்டோமே, ஒரு 10 விஷயம் விட்டு போகுது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஆழ்வார் எப்படி அனுபவித்தாரோ அந்த நிலையிலே நின்று ஓரளவுக்காவது நாம் அனுபவிப்பதற்கு முயற்சி செய்யலாம் என்பதுதான் இந்த விஷயத்தினுடைய தன்மையை ஒழிய இது என்னுடைய திறமையை காட்டுவதற்காக உங்களுடைய பொறுமையை சோதிப்பதற்கான காரணம் இல்லை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய.